வணக்க மக்களே. நம்ம கார்த்தி கதையில ஏப்ரல் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க, அம்மாடி, இவருதான் வந்துட்டு சேதுபதி இருக்காருல்ல, அவரோட பேரன் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குடும்பம் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குடும்பம் ரெண்டுமே ஒண்ணு சேர்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. அம்மாவோட பேச்ச நீ எப்பவுமே கேப்பியல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, உங்க பேச்ச நான் என்னைக்குமா மீறி இருக்கேன், சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, நான் வந்துட்டு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்கேன், உனக்கு ஓகேவான்னு சொல்லு. ஈஸ்வரி சொன்னது கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, சொல்லுமா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கேன், ரொம்ப நாளா பிரிஞ்சு இருக்கிற நம்ம குடும்பம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா உங்க அப்பாவோட அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ அவங்க வீட்ல இருந்து வந்த இந்த கார்த்திய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னமா சொல்ற? இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, நீங்க சொன்னது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா ரொம்ப நாளா வந்துட்டு அவங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்காங்க. நாங்க எல்லாருமே பாட்டிய பார்க்காம இருக்கோம். சோ நாங்க எல்லாருமே பாட்டிய பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இதை கேட்டதும் நம்ம ரோஹிணி, மயிலு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு இதான் கார்த்தி அப்படின்னு அத்தை சொல்றாங்க, நம்மளால எதுவும் சொல்ல முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா, ஆனா ஒரு கண்டிஷன். ஹீரோயின் சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன கண்டிஷன்னு சொல்லு. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, எனக்கு இவர் யாருன்னு தெரியாது. இதுக்கு முன்ன பின்ன இவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது தெரியாது. என்னதான் இவரை நம்ம ரிலேஷனா இருந்தாலும் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால எனக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணுமா. அந்த 6 மாச டயத்துக்குள்ள இவரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிம்மா, உன்னோட விருப்பம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும், சூப்பர்மா, நான் சொன்னதுக்கே சரின்னு சொல்லிட்டீங்க. உடனே அந்த கார்த்தி ஹீரோயினை பார்த்து, ஆமா, எனக்கும் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு 6 மாசம் டைம் ஓகே தான். அந்த 6 மாசம் என்ன, நீங்க இன்னும் 1 மாசத்திலேயே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நீங்க பிக்ஸ் பண்ணுவீங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி நேரா மருதுவை பார்த்து, வாங்க மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதும் மருதை நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், ஏன் மேடம் என்ன கார்த்திக் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் வீட்டுல நடக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. சோ அதனாலதான் உங்க பேரை நான் கார்த்தின்னு சொல்ல சொன்னேன். இன்னும் என் பொண்ணுக்கு வந்து அந்த கார்த்தி அப்படிங்கிற பேர்ல இன்னும் அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களை கார்த்திக் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்டை சொன்னா உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, மேடம், எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தாலே போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டியில்ல. உடனே நம்ம வில்லி சொல்றாங்க, ஏன் அத்தை, இதுக்குதான் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னீங்களா? உங்க பிளான் ரொம்ப சூப்பர். கண்டிப்பா யாராலுமே எதுவும் சொல்ல முடியாது. ரேவதி கண்டிப்பா என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறது உறுதி அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அதனாலதான் உன் அண்ணனை கொஞ்சம் லேட்டா வர சொன்னேன். சோ இந்த சூழ்நிலைய நமக்கு சாதகமா இப்ப பயன்படுத்திக்கிட்டோம் பாத்தியா. இந்த கல்யாணத்தை இனிமே யாராலையும் நிப்பாட்டவே முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அந்த கார்த்திய வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முயற்சிப்பான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் வில்லியும், சரித்த, நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும், சரி, நம்ம எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறத கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப சந்தேகப்படுவாங்க. சோ இங்க பாருங்க மருதோ, உங்களுக்கு இனிமே என்ன வேலைன்னா, என் பொண்ணோட மனசுல நீங்க எப்படியாவது இடம் பிடிக்கணும், அதான் உங்க வேலை. அவரு சொல்றாரு, மேடம், அதெல்லாம் எனக்கு சுலபந்தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் அந்த மாயா இருக்காங்கல்ல, வில்லி, அவங்க நேரா மருது கிட்ட, இங்க பாருங்க, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்.
நான் தான் எப்படியாவது பணக்கார உடனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அந்த கார்த்தி பையன் என்னோட லைஃபே வந்து கெடுத்துட்டான். இப்போ மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஈஸ்வரிக்கு பல கோடி சொத்து இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இவன் என்னோட அத்தை தான். இருந்தாலும் இவளுக்கு நிறைய சொத்து இருந்தும் கொஞ்சமாவது வந்து நமக்கு கொடுப்பான்னு பார்த்தா அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான். சோ நான் ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப நாளா உன்னைய வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்ணேன். இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ என்ன பண்ற அப்படின்னா எப்படியாவது ரேவதியோட மனசுல இடம் பிடிச்சிரு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உன் அண்ணனை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. உடனே வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ரேவதி கிடையாது. அவ ரொம்ப ஹோம்லியான டைப்பு. சோ அவகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ணி அவளோட மனசுல இடம் பிடி, சரியா? இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வில்லியும் சரிண்ணே, நமக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்கா அவ. 6 மாசம் இல்ல, இந்த 1 மாசத்துக்குள்ள அவ உன்னையே சுத்தி வரணும். அதுக்காக நீ ஏதாவது பண்ணியே ஆகணும். இதை கேட்டதும் அவரும் சரி தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரூம்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த மருது அங்கேருந்து வந்துட்டு கதவு டோர நாக் பண்றாரு. அப்ப ரேவதி வெளியில வந்துட்டு, சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, இல்ல மேடம், சும்மாதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, என்ன நீங்க மேடம்னு கூப்பிட வேணாம், ரேவதி அப்படின்னு கூப்பிடுங்க. அவர் சொல்றாரு சரி அப்படின்ட்டு. கோயிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க இன்னைக்குதான் வந்திருக்கீங்க, அதுக்குறைய என்னை வெளியில கூப்பிடுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த கோவிலை சுத்தி பார்த்தா எனக்கு ஒரு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எனக்கு கோவில்னா ரொம்ப பிடிக்கும், அதான் கேட்டேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்படியா, உங்களுக்கு கோவில்னா ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே, நான் கூட்டிட்டு போறேன் இருங்க அப்படின்ட்டு. இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு ரூம்குள்ள போயிட்டு ரெடி ஆயிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அவர்கிட்ட, சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா ஒரு கோவிலுக்கு போறாங்க. அங்க போனதும் அவரு வந்துட்டு ஷூவோட கோவிலுக்குள்ள வராரு. இத பார்த்துட்டு ரேவதி ஷாக் ஆகுறாங்க. கோவில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு, ஆனா கால்ல ஷூ போட்டுக்கிட்டு கோவிலுக்குள்ள வராரு அப்படின்னு அவர்கிட்ட, இங்க பாருங்க, கோவிலுக்கு நீங்க முன்ன பின்ன வந்திருக்கீங்களா இல்லையா? கோவில்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, கோவிலுக்குள்ள இப்படி ஷூ போட்டுக்கிட்டு வரீங்க. இதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, ஐயோ சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்திட்டு கோவிலுக்குள்ள வராரு. வந்துட்டு சாமி கும்பிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி இந்த கோவில்ல தானே அங்க இருக்கிற சிலைய வந்து நான் வாங்கினேன், நீங்களும் எனக்காக விட்டு கொடுத்தீங்க. அவர் சொல்றாரு, ஆமா ஆமா, நான் தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, சரி, அந்த சிலை இப்ப எங்க வீட்டுலதான் இருக்கு, அந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, எனக்கும் பிள்ளையார் சிலைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப ரேவதி சொல்றாங்க, பிள்ளையார் சிலையா? அது ராமன் சீதா சிலை, அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்களா? அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் சும்மா உங்களை செக் பண்ணேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதியும், அப்படியா, சரி சரி, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. உண்மையாவே இவருதான் அந்த கார்த்தியா அப்படின்னு சந்தேகம் வந்துருது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சரி இவர் உண்மையாவே கார்த்தி தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, நம்ம 2 பேருமே இது வரைக்கும் சந்திச்சது கிடையாது. போன்ல மட்டும்தான் நம்ம 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம். சோ இப்ப என்கிட்ட வந்து போன் இருக்கு, நான் அதுல இருந்து போன் பண்றேன், உங்க நம்பருக்கு கால் போகுதா அப்படின்னு பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்னு, இது மாதிரி நான் வந்துட்டு போன் நம்பரை மாத்திட்டேன் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா, போன் நம்பரை மாத்திட்டீங்களா? சரி ஓகே, அப்போ அந்த நம்பர் கொடுங்க, நான் ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாரு. ஹீரோயினும் அந்த நம்பரை வந்துட்டு ஏத்திக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ண அவர் வந்து நம்பரை பார்த்துட்டு, இதாங்க நம்பர் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, அந்த வில்லன் மருது சொல்றான், சரி வாங்க கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில சுத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பக்கமா வராரு. ரேவதி வந்து நம்ம வீட்டுல சொன்ன மாதிரியே அந்த கார்த்தி அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு வந்திருக்க மருதுவை பாக்குறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு இவன் அப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க போறான் அப்படின்னு பாப்போம்.
ரேவதிக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட காதலை பத்தி நல்லாவே தெரியும். அவளுக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரியும். அவ ஆள் மனசுக்குள்ள அவ நான் இல்ல அப்படிங்கிறது அவளுக்கு கண்டிப்பா இந்நேரம் தோணி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ நம்ம ஈஸ்வரி நேரா வந்துட்டு அந்த மருதுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேக்குறாங்க சரி இப்ப நீ எங்க இருக்க, என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு மேடம் இது மாதிரி உங்க பொண்ணு நானும் வந்துட்டு கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க சரி ஓகே, என் பொண்ணு வந்துட்டு 6 மாசம் வந்து டைம் கேட்டிருக்கான். அந்த 6 மாசத்துக்குள்ள அவனை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 6 மாசம்லாம் ஆகக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இது கேட்டதும் அவரு சொல்றாரு சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணோட மனசுல இடம் பிடிக்க வேண்டியது என்னோட கடமை. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்துட்டு ரேவதி கிட்ட சரி வாங்க மேடம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோவோட நம்பர்ல இருந்து கால் வருது. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க என்ன இது, இவர் அந்த நம்பரை வந்து மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாரு, கடைசியில என்னடான்னு பார்த்தா அதே நம்பர்ல இருந்து நமக்கு கால் வருது அப்படின்னு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு என்ன யார் பேசுறது அப்படின்னு கேக்குறீங்க, நான் தான் கார்த்தி பேசுறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னது கார்த்தி பேசுறீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் தானே கோவிலுக்கு வந்தோம், இப்ப நீங்க எங்க இருந்துகிட்டு கால் பண்றீங்க அப்படின்னு. அப்ப கரெக்டா அந்த மருது அந்த பக்கமா வர ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்க பாருங்க நீங்க தான் கார்த்தி அப்படின்னா இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க உங்க அம்மா வந்துட்டு உங்களை ஏமாத்துறாங்க, அவன் கார்த்தியே கிடையாது, நான் தான் கார்த்தி. உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா பாட்டி கிட்ட கேட்டு யாரு கார்த்தி அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா மருதுவை பாட்டு இங்க பாரு நீ கார்த்தி இல்ல அப்படிங்கறதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எதுக்குடா நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் சொல்றாரு இங்க பாருங்க என் பேரு தான் கார்த்தி அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு இங்க பாரு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா மருதுவா பல்லாருன்னு ஒழுங்கி ஒரு அறை விட்டு எதுக்காக நீ போய் சொல்லிக்கிட்டு இங்க வந்திருக்க, உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அவருக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா நம்ம ரேவதிக்கு போன் பண்ணி இங்க பாருங்க அவன் வந்துட்டு உண்மையான கார்த்தியே கிடையாது, அவன் போய் சொல்லிட்டு வந்திருக்கான், சோ நீங்க அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ரேவதியும் சரி நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு நேரா மருதுவை பார்த்து எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவர் வந்துட்டு பயந்து மேடம் மேடம் என்னை மன்னிச்சிருங்க, உங்க அம்மா வந்துட்டு பொய் சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்துட்டு சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அவர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் அந்த கார்த்தி இல்ல அப்படிங்கறத கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ரொம்பவே வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. நம்ம ஈஸ்வரி வந்து வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அதான் கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுக்கு என்ன தோணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயினுக்கு ஆள் மனசுல அந்த கார்த்தி தான் இருக்காரு. கண்டிப்பா நம்ம ஹீரோயின் அவர் இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நாம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு ஜஸ்ட் 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் அவைலபிளா இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்லயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.